This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தோவாளை மாணிக்க மாலைக்கும் புவிசார் குறியீடு பெறப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் வெற்றிலை, தோவாளை மாணிக்க மாலை ஆகிய இந்த இரண்டு பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு பெறப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். ஹுசைன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருட்களுக்கான புவிசார் குறியீடு நம்ம முன்பாகவே பெற்றிருக்கிறோம். அந்த வகையில இப்ப புதிதாக கும்பகோணம் வெற்றிலைக்கும் தோவாளை மாணிக்க மாலைக்கும் புவிசார் குறியீடு பெறப்பட்டிருக்கிறது. என்ன சிறப்பு? அதாவது திலகவதி, புவிசார் குறியீடு அப்படின்னா அந்த பகுதியில் விளையக்கூடிய, அந்த பகுதியில் தயாரிக்கக்கூடிய, பிரத்யேகமாக தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்கள் இந்த பகுதியின் பெயரை சொல்லியே விற்பனை செய்யப்படுவது அதனுடைய தனி சிறப்பு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தஞ்சாவூர் கலைத்தட்டு, தஞ்சாவூர் வீணை, அது போல தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஏற்கனவே 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. அதே போல தமிழகம் முழுவதும் 62 பொருட்களுக்கு இடம் சார்ந்த புவிசார் குறியீடு என்பது வழங்கப்பட்டுள்ளது, பெறப்பட்டுள்ளது. இதன் தனி சிறப்பு என்னென்றால் அந்த பகுதியில் தான் அந்த பொருள் விற்பனை செய்ய வேண்டும். பிற பகுதியில் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுக்கு இந்த பெயர்களை கூறி விற்பனை செய்யக்கூடாது. அப்படி செய்யப்பட சட்டப்படி குற்றமாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த இடம் சார்ந்த மற்றும் அந்த தயாரிப்பு சார்ந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையும் தஞ்சாவூர் தட்டு, தஞ்சாவூர் வீணை, குத்துவிளக்கு, நாதசுரம் உள்ளிட்ட 10 பொருட்களுக்கு கிடைத்திருக்கிறது. தற்பொழுது டெல்டா மாவட்டமான இந்த பகுதியில் வேளாண் சார்ந்த எந்த ஒரு பொருட்களுக்கும் தற்போது வரை கிடைத்தது கிடையாது. இதுவே முதல் முறை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கும்பகோணம் வெற்றிலைக்கு இந்த புவிசார் குறியீடு கிடைத்தது. காரத்தன்மை சம அளவு கொண்ட இந்த கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வேண்டும் என பதிவு செய்யப்பட்டிருந்தது. பதிவு செய்து 4 மாதங்களுக்குள் யாரேனும் ஆட்சேபனம் அறிவிக்காத பட்சத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது கும்பகோணம் வெற்றிலைக்கும் அதே போல பிரத்யேகமாக தயார் செய்யக்கூடிய, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து தயார் செய்யக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மாணிக்க மாலை, அந்த மாணிக்க மாலைக்கும் தற்பொழுது புவிசார் குறியீடு கிடைக்க பெற்றதாக புவிசார் குறியீடுக்கான வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த இரண்டு பொருட்களுக்கும் தற்பொழுது புவிசார் கிடைக்கும் பட்சத்தில் 64 பொருட்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் புவிசார் குறியீடு கிடைத்ததாக, தமிழகத்திற்கு 64 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்ததாக கருதப்படும். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களிலேயே தமிழகம் தற்பொழுது உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கிறது, தமிழகம் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இது 2 பொருட்களுக்கு கிடைத்தால் முதலிடத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா வேளாண் பொருளான கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலை ஆகிய 2 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதாக புவிசார் குறியீடுக்கான வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி அவர்கள் தஞ்சாவூர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி காதரசு. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.